வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா, சோழிங்கரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம கோயில் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தமிழ்நாடு அரசு சிறப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சொல்லிட்டு லிஃப்ட் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃப்ரீயாகவே. மற்றவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 100 கட்டண சார்ஜ் வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு லிஃப்ட் வசதி போய்ட்டு வரத்துக்கு இருக்குது. 1000க்கு மேலே டிக்கெட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் விடிகாலம் 4 மணிக்கே அங்கே காத்திருக்கணுங்க. 8:30 மணிக்கு கோயில் திறக்கிறாங்க. அதனால் மக்கள் 4:30 மணிலேருந்து இங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. 11, 12க்கெலாம் க்ளோஸ் ஆகிடுதுங்க. இது தெரியாமல், இந்த டைமிங் தெரியாமல் நீங்கள் திரும்பி போக வேண்டாம். நாங்கள் சரியாக பகல் 12 மணிக்கிட்ட போனோம். சாமி தரிசனம் உள்ளே அலோவ் பண்ணலைங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாங்க அப்படி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சில நபர்கள் பிடிச்சு நாங்கள் உள்ளே போயிட்டு சாமியோட தரிசனத்தை பார்த்துட்டு வந்தோம். இந்த மின்வடத ஊர்தி மாற்றுத்திறனாளிக்கு இலவசமாகவே அழைச்சிட்டு போகிறாங்க. ரொம்ப எளிமையான முறையில் கூட்டிகிட்டு வராங்க. இந்த ஒரு வசதி ரொம்ப சிறப்பாக செய்திருக்கிறாங்க. மேலும் நம்ம தமிழக அரசு உத்தரவின் பேரில் இது செயல்பட்டு வருது. இப்போ தனிநபர்னு பார்த்தோம்னா ஒரு ஆளுக்கு இந்த ரோப் காரில் போகிறதுக்கு ரூ. 100 வாங்குகிறாங்க. சரி, நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம், 2 மணி வரைக்கும். சரி, சாப்பிட்டு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்தோம். அங்கே நிறைய குரங்கு கூட்டம் நிறைய இருக்குது. பாவம் பசியோடு இருந்தது. கொண்டு போன வாழைப்பழம் அதுங்களுக்கு கொடுத்தோம். நாங்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடும் கொஞ்சம் அதுக்கு போட்டோம். உட்காந்து அழகாக சாப்பிட்டுன்னு இருந்துச்சுங்க. பாருங்கள், உடனே அது எந்த தொந்தரவும் நம்மளை பண்ணலை. நம்ம கொடுத்தோடனே அழகாக அது வாங்கி சாப்பிட்டு போயிடுச்சுங்க. நிறைய பாவம் பசியில் இருக்குது. நீங்கள் வரும்போது உன்னால் முடிஞ்ச உதவி இந்த குரங்குங்களுக்கு செய்யுங்க. சாப்பிட்றதுக்கு எதுனா கொடுங்க. இல்லைன்னா கையில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிடுது. தண்ணி பாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் சாமிக்கு புஷ்பம் எடுத்துகிட்டு போகிற அந்த கவரு, அதாவது துளசி மாலைலாம் கூட அது பிடுங்கிட்டு போயிடுது. கொஞ்சம் உஷாராக நடந்து வாங்க. ரோட்லேருந்து கோயில்கிட்ட வரலாம், ஆட்டோவில் வரலாம். கிட்ட அங்கேருந்து இந்த பேட்ரி வண்டி இருக்குது. அது அடிவாரத்தில் கூட்டின்னு விடுறாங்க. இங்கே படிக்கட்டுன்னு பார்த்தோம்னா 1400 படிக்கட்டு இருக்குங்க. நீங்கள் லஞ்ச் எதுனா எடுத்துகிட்டு வரதா இருந்தால் தயவுசெய்து இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் எடுத்துகிட்டு வராதீங்க. என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்னு அவங்களே ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. எவசில் ஒரு தட்டு, பாக்கு மட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். சில்வர் தட்டுலாம் எடுத்துகிட்டு வரலாங்க. தயவுசெய்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் தவிர்த்துடுங்க. பணம் கொடுத்த சாப்பாடு அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த லிஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா பாருங்கள், என்னென்ன லிஸ்ட்டுன்னு பாருங்கள். பிளாஸ்டிக் தட்டு எடுத்துகிட்டு வரலாம், கவர் எடுத்துகிட்டு வரக்கூடாது. பிளாஸ்டிக் டம்ளர் தட்டு கூட எடுத்துகிட்டு வரக்கூடாது. டம்ளரு, அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரா அதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க. அது பதிலே நம்ம சில்வர் தட்டு, வாழை இலை, பாக்கு மட்டை, டம்ளர், சில்வர் டம்ளர்லாம் எடுத்துகிட்டு வரலாம். இது எத்தனை கோடியில் செலவு பண்ணியிருக்காங்க, 12.04 கோடியில் மதிப்பில் செலவிட்டிருக்காங்க இந்த மின்தூக்கி. இதுதாங்க அந்த ரோப் கார் இயங்கக்கூடிய இடம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள் ஒரு வழியாக ரோப் கார் போகிறதுக்காக போயிட்டோம். உள்ள நிறைய கூட்டங்க, ரொம்ப பேர் 4:30 மணிலேருந்து உட்காண்ட்ருக்காங்க. மேலே ரோப் கார் போயிட்டோம். அங்கே 4 பெட்டி தாங்க இருக்குது. ஒரு பெட்டியில் 4 பேருக்கு இடம் இருக்குது. மொத்தம் 2 ரோப் கார் இருக்குது. அதில் ஒரு பெட்டியில் 4 பேர்னா 4 பெட்டியில் 16 பேர் வராங்க. 32 பேர் போகிறாங்க ஒரு சிங்கிள். பாதி வழி போகிற வழியில் இந்த இயற்கையானது எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக ரசிச்சுக்கிட்டே போகலாங்க. நல்லா பச்சை பசேல்னு சில்லுன்னு குளுமையாக இருந்ததுங்க.
அந்த மலையெல்லாம் வந்து பாறைகள்லாம் பிரம்மாண்டமாக இருந்தது. இங்கே வந்து தத்ரூபமாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, நேச்சுரல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், மலைப்பகுதி வந்து எப்படி அடர்ந்து செழிப்பாக இருக்குது பாருங்கள். மேலும் அங்கே அந்த இயற்கை ஓவியங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. சூரியகாந்தி, சிங்கம் இதெல்லாம் நேரில் பார்க்குற மாதிரி இருந்தது. யானை உருவம் பொறிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது நம்முடைய அந்த பசு, காளை மாடு, பட்டாம்பூச்சி பறக்கிறது போல் இருக்குது. ஒரு வழியாக அதெல்லாம் நாங்கள் கண்டு கழிச்சிட்டு எங்கள் டைமிங் வந்து போனோம். ஒரு 10 நிமிஷம்தாங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. கோயிலாண்ட விட்டுடுறாங்க. அங்கேருந்து ஒரு 15 படிக்கட்டு மேலே ஏறணும். பாருங்கள், குரங்கு இதெல்லாம் வந்து அப்படியே இயற்கையில் நேரில் போனால் கூட நம்ம அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. இங்கே வந்து தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க. காட்சி பார்ப்பது மிக அழகாக இருக்குது. இவங்கெல்லாம் வந்து லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எவ்வளோ உச்சியில் போகுது பாருங்கள். ரொம்ப சிறப்பான ஏற்பாடு இது. தமிழக அரசு செய்து கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டு தனியாக நிதியும் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. பாருங்கள், மெதுவாக போகுது. ஆனால் 10 நிமிஷத்தில் போயிட்டு அங்கே சேர்ந்துடுறோங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே சனிக்கிழமைன்றதுனால ஏகப்பட்ட கூட்டமாக இருந்தது. ஏற்கனவே 2000 பேர் அங்கே தங்கியிருக்காங்க. அது க்யூவில் வந்து ஒரு 4-5 க்யூ ஒன்றா போகுதுங்க. அதில் க்யூ வரிசையில் தான் பார்த்து தரிசனம் முடிச்சுட்டு லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. இவங்களும் என்னோட கூட வந்திருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து மேலே போயிட்டுருக்குறோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கையான அழகை எப்படி இருக்குது பாருங்கள். மலைப்பகுதி, பெரிய பெரிய கல் இருக்குது. பச்சை பசேல்னு மரம், செடி, கொடிங்க, வானரங்கள்லாம் நிறைய இருக்குங்க அங்கே. பாருங்கள், அந்த இயற்கையான வாசத்தோடு அந்த மூலிகை வாசனைலாம் கலந்து நம் மனதையே ஒரு புத்துணர்ச்சிக்கு கொண்டு போகுதுங்க. நரசிம்மருடைய தரிசனம் மிக நல்லா கிடைச்சது. அதே போல் அமிர்தவல்லி அம்மையார் அவங்களுன்ட்டு தனியாக சன்னதி இருக்குது மூலஸ்தானத்தில். என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதே ஒரு 3/4 மணி நேரத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். வெளியே வந்தோடனே அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, என்ன இவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துட்டுருக்கீங்கன்ட்டு. உள்ளே விட்டால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அதிகாரிங்களாம் சொன்னாங்க. சரி, நாங்கள் போனோடனே எங்களை கரெக்டாக உள்ளே அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. இந்த மூலஸ்தானத்தை பார்த்துட்டு ஒரு பக்கம் அமிர்தவல்லி அம்மையாருடைய சன்னதி, இன்னொரு பக்கம் லக்ஷ்மி நரசிம்மருடைய சன்னதி இருந்தது. இருவருடைய தரிசனம் மிக அருமையாக எங்களுக்கு கிடைச்சிதுங்க. பார்த்துட்டு அப்படியே அழகாக நாங்கள் வெளியே வந்து மறுபடியும் ரோப் கார்லேயே இறங்கிட்டோங்க. இறங்கி 3:45 2:15க்கு மேலே ஏறணும். ஒரு 3 மணிக்கெலாம் வெளியே வந்துட்டு கிளம்பிட்டோங்க. பாருங்கள், அந்த இயற்கையான எழில் சூழ்ந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நரசிம்மர் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வேண்டக்கூடிய வரங்களை தரக்கூடியவர் இந்த நரசிம்மர். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்களும் வந்து பாருங்கள். சீக்கிரமாக, அதுவும் சீக்கிரம் விடியற்காலையில் ஒரு 8-9க்குள்ளே வந்துட்டிங்கன்னா உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். இல்லை நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் நடப்பாதை வழியாக ஒன்றா போகலாம். உங்களுக்கு ரோப் கார் கிடைக்காது. ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் தாங்க. அதனால் நடப்பாதையில் போகிறவங்க நடப்பாதையில் போகலாம். 1400 படிக்கட்டு இருக்குது. ரோப் காரில் நடக்க முடியாதவங்க, வயதானவங்க, இவங்கெல்லாம் வந்து டிக்கெட்டு ₹100 கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வெயிட்டிங் ஹாலில் அங்கே வெயிட் பண்ணுறாங்க நிறைய பேர். அதில் ஒரு சிங்கிளுக்கு 16 பேர் போகிறாங்க இல்லையா, அதில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஓரளவுக்கு கூட்டம் அங்கே வெயிட்டிங் ஹாலில் குறைஞ்சிருந்தது. காலையில் போனவுடனே பார்க்கும்போது தான் நிறைய பேர் 4 மணிலேருந்து வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்யக்கூடியவங்க சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு தரிசனம் கிடைக்கிறது கஷ்டம்தான் அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் நரசிம்மருடைய அருளால் எங்களுக்கு ரொம்ப தரிசனம் கிடைச்சிது. இது அந்த ரோப் கார் போகிற வழி, அந்த என்ட்ரன்ஸ் இங்கே தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம்.
இது திரும்பி வரும்போது எடுத்தது. இப்போ யாரும் இல்லைங்க. காலையில் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் இருந்தெல்லாம் ரொம்ப தொலைவில் இருந்தெல்லாம் வராங்க. வந்து அவனால் தரிசனம் பண்ண முடியலன்னு எங்களை மனசங்கடத்தோடு போகிறாங்க. அது போல் நீங்கள் போகாத, எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மேலே போகலாம், சுவாமி தரிசனம் பண்ணலாங்க. இதுக்காக சிறப்பான ஏற்பாடு நல்லா பண்ணியிருக்காங்க. வந்து நீங்களும் லக்ஷ்மி நரசிம்மருடைய அருளை பெற்று மன நிம்மதியோடு நீங்கள் போங்க. கேட்ட வரம் தரக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மர், அமிர்தவல்லி அம்மையார் இருவருடைய தரிசனம் கோடி புண்ணியங்க. மிக்க